லீடர்ஷிப் ஆளுமைக்கு என்ன முக்கியமான குணம் தேவை? அப்படி நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இருக்கணும், அப்படி நீங்கள் நடந்து போனால் 10 பேர் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் ஆளுமையாக இருக்கணும்னா உங்களுக்கு என்ன முக்கியமான குணம் தேவைன்னு பார்க்கலாமா? ஒரு நாள் என்னாச்சு, ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வந்து ஒரு 16 டேஸ் கிளாஸ்க்காக போயிருந்தாங்க. அப்போ 15 டேஸ் கிளாஸ் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டு நாள் வந்து மறாவது நாள் வந்து கிளாஸ் முடிஞ்சுட்டு ஸ்பீச் கொடுத்துட்டு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நாள் எல்லார்கிட்டேயும் வந்து என்ன டின்னர் வேணும் ஆர்டர் கேட்டாங்க. அந்த மேம் வந்து சப்பாத்தி, சிக்கன் கறி சொன்னாங்க. ஒரு சார் வந்து இடியாப்பம், மீன் குழம்பு, ஒருத்தவங்க நூடுல்ஸ், ஒருத்தவங்க பாஸ்தா அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சுச்சு. மறாவது நாள் வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. அப்போது அந்த மேம் வந்து கேட்டாங்க, ஒரு சார் ஆர்டர் பண்ணியிருந்தார்ல இடியாப்பம், மீன் குழம்பு, அவர்கிட்ட கேட்டாங்க. அவருக்கு நைட்டு வந்தது. அவர் எடுத்துக்கிட்டு சைன் போட்டாரு. நெக்ஸ்ட்டு கிளியரன்ஸ் வந்தாங்க, அதுவும் கொடுத்துட்டாரு. அந்த மேம் இந்த ஸ்பீச் கொடுக்குற மேம் அவர்கிட்ட கேட்டாங்க, "நீங்கள் வந்து உங்களுக்கு நைட்டு என்ன கேட்டீங்க?" அப்படின்ட்டு. "மேம் நான் இடியாப்பம், மீன் குழம்பு கேட்டேன்." "உங்களுக்கு என்ன சர்வ் பண்ணாங்க?" "சப்பாத்தி, சிக்கன் கறி." "நீங்கள் தானே கேட்டீங்க இடியாப்பம், மீன் குழம்பு. உங்ககிட்ட தானே கொடுத்தாங்க. நீங்கள் ஏன் வேண்டான்னு சொல்லாமல் அதை சாப்பிட்டீங்க? இதனால தான் உங்களுக்கு ஸ்டார் கொடுக்கல நாங்க. மீதி எல்லாருக்கும் ஸ்டார் சர்டிஃபிகேஷன் கிடைச்சது. இந்த உங்கள் கூச்ச சுபாவத்தாலேயும், இந்த உங்கள் மனத்தாழ்வுனாலேயும், உங்களோட இன்ட்ரோவர்ட் குணத்தாலேயும் தான் உங்களுக்கு ஸ்டார் அவார்ட் கொடுக்கல. ஒரு ஆளுமைக்கு, ஒரு லீடர்ஷிப்புக்கு முக்கியமாக வேணுன்றது, நம்ம ஒரு ஒரு லீடர் ஒரு டிசிஷன் எடுத்தானா, அதை நின்று அவன் ஜெயிக்கணும். அதுக்கு நின்று போராடி அது கிடைக்கிற வரைக்கும் அவன் ஜெயிக்கணும். அவனை மாற்று கருத்து இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எல்லாருக்கும் அதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்குள்ள ஒரு கூச்ச சுபாவம் இருக்கும். எது கொடுத்தாலும் அப்படியே எடுத்துக்கிறது. உங்களுக்கு பிடிக்கலையா வேணான்னு சொல்லுங்கள். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பற்றிலாம் யோசிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் வாழணும். ஒரே வாழ்க்கை. ஸோ ஒரு ஆளுமையாக லீடர்ஷிப் தனமாக இருக்கணும்னா முதல்ல நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கிற வரைக்கும் போராடுங்க. யாருக்காகவும் எதையும் மாற்றிக்காதீங்க. பாய்.